மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த பயணம்? மக்களவை தேர்தலில் 12 மக்களவை இடங்களை அண்ணாமலை கேட்டார். 6க்கு மேலே உங்களுக்கு தகுதி இல்லைன்னாரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? அது விஜய் முடிவு பண்ண வேண்டியது. இவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அலைன்ஸுங்கிறது எல்லா கட்சிகளும் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்தையும் காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதில் கட்சி நிலம் இருக்கு. காரணம் இதுன்னு நான் சொல்றேன். காரணம் இதுன்னு சொல்றேன். ஒரு ஸ்டெப் இல்ல 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அமித்ஷா இறங்கி 20 உள்ளடக்கிக்கிட்டார். விவரம் உள்ள அறிவுள்ள எவனும் மறுக்க முடியாது. ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியாது. சுமன் ஸ்ரீராமன் மறுக்க முடியாது. சரி, எவ்வளவு நாள் தான் இப்படி பலவீனப்படுத்துற வேலையவே சீமான் செஞ்சுட்டு இருப்பாரு? அது சீமான்ட்ட போய் கேளுங்க. சீமான், நீங்க சீமானோட தொடர்ந்து சந்திக்கிறதால சந்திக்கிறதால உங்ககிட்ட கேட்க எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்த முடியாது. எத்தனை சதவீதம் வரும் 2026ல? அது அடிகள் அமைதியை பொறுத்து வந்த பிறகு தான் சொல்ல முடியும். இவர் தனியா நீ தானே? கண்டிப்பா இவர் தனிச்சு தான் இருக்கிறார். 234 தனிச்சு போட்டிடுறாரு. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றான்னு தெளிவா சொல்லிட்டாரு. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். கேள்விகள் 1000 என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விஷான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நேர்காணல் செய்கிறது. அரசியல் களமும் நல்ல பரபரப்பாக இருக்குது. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இன்று இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்கிற டைட்டிலில் தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எலெக்ஷனுக்கு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை விஜய் வந்து சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்கிறாரு, ஸ்டாலின் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல இவர் அதை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த பயணத்தை? குறைஞ்ச சீட்டுக்கு பாஜகவை கண்டெயின் பண்ணணுங்கிற அடிப்படையிலையும் தனக்கு செல்வாக்கு இருக்குங்கிற காட்டுறதுக்கும் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது அவரை பொறுத்தளவில் சரியான வியூகம் தான். எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான வியூகம். கண்டிப்பாக அரசியல் களத்திலையும் அவங்க கூட்டணியிலையும் அவரோட ஐடியா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு செல்வாக்கு இந்த லெவலில் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கான எனக்கு செல்வாக்கை மீறி தான் உங்களுக்கு நான் சீட்டு தர வேண்டியது இருக்குது, குறைவான சீட்டு தான் தர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு அவரை பொறுத்தவரைக்கும் கரெக்ட். மற்ற கட்சிகள் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? மற்ற கட்சிகள் இது எங்களுக்கு ஒன் டைம் ஓட்டு அல்ல, எங்கள் பலத்துக்குரிய சீட்டு வேணுங்கிறதுல இந்த தடவை சண்டை போடுவாங்க. ஏன்னா இவங்க கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சியில் 2% இடம் தர முடியும்னு ஐயா சொன்னார். ஓபிஎஸ் அன்னைக்கு ரெட்டை தலைமையாக 5% கொடுத்துடலான்னு தான் சொன்னார். இல்லை பிஜேபிக்கு முடியாதுன்னு சொல்லவும் இவர் சேலத்தை நோக்கி போயிட்டார். கடைசி நிமிஷத்தில் அண்ணாமலை தனித்து போட்டிட வேண்டிய நிலைமை அதில் உருவாச்சு. மக்களவை தேர்தலில் 12 மக்களவை இடங்களை அண்ணாமலை கேட்டார். 6க்கு மேலே உங்களுக்கு தகுதி இல்லைன்னாரு. முறிஞ்சு போச்சு. முறிஞ்சதெல்லாம் 2 பேருக்கும் நஷ்டம். அதில் யாருக்கிட்ட அதிகம் விழுந்தாங்கன்னா பாஜக தான் அதிகம் விழுந்திருக்காங்க. ஆனால் இவரும் தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டார். இப்போ சீமான் எடுத்துக்கிடுங்க, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அதே நிலைப்பாட்டில் இன்னைக்கு இருக்கிறார். மக்கள் அவருக்கு தீர்ப்பளிக்கட்டு, பட் அவர் நிலைப்பாட்டில் மாறல. இவர் நிலைப்பாட்டில் மாற வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டார். அப்போ பாஜகவும் எங்களுக்கு வெயிட்டேஜ் இருந்ததுனால தானே பாராளுமன்ற தேர்தலில் எங்கள்கிட்ட வராத நீங்க சட்டமன்றத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்களும் சீட்டில். இதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? பாராளுமன்ற தேர்தலில் எங்க கூட கூட்டணி இல்லாததுனால உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிங்க இந்த எலெக்ஷன், அதனாலவே நீங்க எங்களை தேடி வரீங்கன்னு நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைல்ல. பிஜேபி தானே தேடி போயிருக்காங்க, தானே புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரெண்டையும் தான் நான் சொல்றேன். நீங்களும் உங்க நிலைப்பாட்டை மாத்திருக்கீங்க இல்லையா? அவங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நிலைப்பாட்டை மாற்றி எடப்பாடியை தேடி போயிருக்கீங்க. எடப்பாடியும் பாஜக மைனஸ்ங்கிற லெவல்ல இருந்து மாறி பாஜகவோட கை கொடுத்திருக்காரு இல்லையா? நான் எப்படி கேட்கிறேன்னா, ஜென்ரலா பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு அது ஒரு மைனஸ் அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான கருத்து. இல்ல, எடப்பாடியும் அந்த கருத்தை தானே சொன்னாரு. அது ஒரு பொதுப்படையான கருத்து. சி.வி. சண்முகம் சொன்னாரு, ஜெயக்குமார் சகோதரர் சொன்னாரு. ஆமா, அந்த பொதுப்படையான கருத்தை மீறி இங்க ஓட்டிங்கிறது வின்னிங்கிறது பெர்சன்டேஜ் தான். ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து அது ஒரு வெற்றியை தீர்மானிக்கணும் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இருந்த இமேஜ் வேற, போன சட்டமன்ற எலெக்ஷன்ல இருந்த இமேஜ்ங்கிறது வேற. இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல இந்த கூட்டணி வந்தா கூட இது பெர்சன்டேஜ் கணக்குப்படி இமேஜ் விட்டுருவோம். பெர்சன்டேஜ் கணக்குப்படி அதிமுகவுக்கு எஸ்பெஷலி எடப்பாடிக்கு பிளஸ் அமையுமா பிஜேபி உள்ள வர்றது, இல்ல திரும்பவும் அது மைனஸா தான் இருக்குமா? சீட் ஷேரிங் பார்க்கணும். சீட் ஷேரிங் பார்க்கறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை நீக்கினது அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்களில் பாஜக தன் நிலைப்பாட்டை மாற்றினதுக்கு எதிராக இருக்காங்க அவங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் இன்னைக்கு அன்வர் ராஜா பேட்டியும் வெளிப்படையாக நமக்கு வருது. ஸோ இது பாராளுமன்ற தேர்தலில் நம்மோட வராதவருங்கிறது பாஜகவின் பார்வை. சரி, இந்த சீமானுக்கு வார்த்தை எடுங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் பாஜக அவர் சுமங்கிறார். அவர் நீ பாராளுமன்றத்தில் போயிருக்கணும், சட்டமன்ற தேர்தலில் பாஜக சுமங்கிறார். பாமக டாக்டர் ராமதாஸ் பாஜகவை நக்கல் அடிக்கிறார்.
பாரத் மாதா கி ஜெயன்னு. தேமுதிக திராவிட கட்சிகள் தான் தலைமைன்றார் பாஜகவை சட்டமன்ற தேர்தல்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலில் இன்றைய தினம் பாஜகவை ஏற்றுக்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றி இந்தோ பாக் வாருன்னு சொல்கிற இவரை தவிர வேற யாரும் வெளிப்படையாக பாஜக பின்னாடி நிற்கிறதுக்கு இல்லாத ஒரு நிலைமை தான் இன்னைக்குள்ள சட்டமன்ற தேர்தல் முன்னாடி பாஜக நிற்குது. 29 மோடி பிரதமராதுக்கு உழைக்கணும், இந்தியா ஃபுல்லாக தமிழகத்திலையும் அறிவை செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவன் தான். பட் என்னைக்குமே நான் யதார்த்த சூழ்நிலையை மாறி நான் பேச மாட்டேங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ யதார்த்த நிலைமை இப்படி தான் இருக்குது. ஓகே, அப்போ இப்படி யதார்த்த சூழல் இப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரு இமேஜ் பில்டப் அல்லது ஒரு பெர்செப்ஷனை ஒரு பாசிட்டிவ் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் இப்போ இருந்து எல்லா கட்சியிலும் வேலை செய்யறாங்க. அதோட ஒரு துவக்க வேலையை தான் நான் இந்த பயணத்தையும் பார்க்குறேன். அற்புதமான டைட்டில்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த பயணத்திலையும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு 33 தொகுதிக்கு போறாருன்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் கம்பேரிட்டிவா அவருக்கு ஸ்ட்ராங்கான தொகுதிகளில் போறாரு. ஆமா ஆமா. ஸோ தனக்குள்ள செல்வாக்கை வந்து பலகீனமான இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம தான் பலமான இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த இடத்துக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை தலைமையா சந்திச்சார். ஒரு இலையில எடப்பாடி பழனிசாமி, ஒரு இலையில பன்னீர்செல்வம் சந்திச்சார். இன்னைக்கு 2 இலையிலுமே எடப்பாடி பழனிசாமியா சந்திக்கிறார். இதோட தாக்கம் என்ன இருக்குங்கிறத நாம தேர்தல் முடிவுல தான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரியுது என்ன வருதுன்னு. நான் தெரிஞ்சா ஜாதியை பற்றி பேசுறேன், அதை பற்றி பேசுறான்னு என் மேல குற்றச்சாட்டுகளை பேசிட்டு இவங்கெல்லாம் ஜாதியை பற்றி பேசாத மாதிரியும் ஜாதிய உணர்வே இல்லாத மாதிரியும் ஏதோ ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி பேசுவாங்க. நான் சொல்றது பிஜேபி ஒரு பக்கம் நீங்க சொல்ற ஆங்கிள் படி அது ஒரு சுமையா இருந்தா கூட அதையும் தாண்டி எடப்பாடி ஒன்று செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதோட துவக்கமா இதை பார்த்தா கூட அடுத்தடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன மாதிரி பிளான்லாம் அடுத்தடுத்து தன் டைம்ஸுக்கு விஜய் வந்துட மாட்டாராங்கிறத எதிர்பார்ப்பாரு. ஓகே, அவர் அதை தான் நேற்று உள்ள பேட்டியில் சொல்லியிருக்காரு. விஜய் அவரை அட்டாக் பண்றாருங்கிற மாதிரி ஒரு பாஜக கூட நெருங்கி நிற்கிறதுக்கு விஜய் அவர் மீது ஒரு தாக்குதல் தொடுத்தாலும் கூட விஜயும் அவர் இந்த தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல, மாநாட்டில் சொன்ன அதே ஸ்டாண்டில் தான் விஜய் இருக்கிறார், மாறல. இவர் தான் மாறி இருக்கிறாரு. இவர் ஸ்டாண்டை மாறினதை அவர் விமர்சனம் பண்ணும்போது அதற்கு பதில் சொல்லாம விஜயும் தன்னோட நாளைக்கு மனம் மாறி நான் தன்னை மாறி பாஜக இன்க்ளூசிவ் அலைன்ஸுக்கு வரமாட்டாருங்கிற எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? அது விஜய் முடிவு பண்ண வேண்டியது. இவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ விஜய் பாஜக இருக்க கூட்டணியில போகவே மாட்டேங்கிறது தெளிவா இருக்கிறாரு. ஓகேவா? பாஜகவோட கூட்டணி கிடையாது, திமுகவோட கூட்டணி கிடையாது, தெளிவா இருக்காரு. ஆனா திமுக ஒரு கூட்டணிக்கு தேடலையே. ஆமா ஆமா, புரியுது. இது என்ன பைத்தியாரத்தனமா இருக்கு? ஆமா, திமுகவோட ஒரு கூட்டணி வைக்க வேண்டியது இல்லையா? முழுமையா எதிர்க்க வேண்டியது. புதிய கட்சிகள் வருங்கிறதுல ஒருவேளை இவர் கட்சின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரோ? தேமுதிக பாமக வரிசையில இவர் கட்சியும் தான் ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்ன சொன்னார். 1ஆம் தேதி ஸ்டாலின் சொன்னார்ல, அதுல விஜய் கட்சியும் சொல்லிட்டாருன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரோ? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல வர்றது விஜய் ஒண்ணு சொன்னா நம்ம ஊடகவியலாளர்கள் அவரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? திமுக கூட்டணி இல்லைன்னா திமுக ஒன்னும் தேடலையே. கரெக்ட், நேரு அதான் சொல்லிட்டு போனாங்க. அதான் நேரு சொன்னதை வச்சு தான் திருப்பி அடிக்கிறேன். திமுக கூட அந்த அலைன்ஸ் இல்ல, சோ அங்கேயும் இல்ல, பிஜேபி இருக்க சைடும் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத வந்து அவர் மறுக்கல. சோ ஏதோ ஒரு கட்டத்துல எலெக்ஷன் நெருங்கும் பொழுது ஒரு தியரி தான் பிஜேபி தள்ளி விட்டுட்டு எடப்பாடி போக மாட்டோம். ஏன்னா போனதே இது நிறைய பேர் தீல மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி துடிப்பாங்க. ஐயோ ஐயோ ரவீந்திர சாமி இப்படி பேச வாயால வைத்தால அடிப்பாங்க. ஆனா உண்மை அப்படித்தான். அண்ணாமலையோட நகர்வு பிஎம்ஓ மோடி மூலமா, ஆர்டி டீம் எங்க டீம் மூலமா சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லதுக்கு அண்ணாமலை நகர்த்தின நகர்வு தான் எடப்பாடியை பதற வச்சு பிஜேபி பக்கம் கொண்டு வந்தது. தமிழ் மண்ணுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 18% பலம் கொண்ட ஒரு அணியை அமைச்சு காட்டினவர் அண்ணாமலை. அந்த அணியில இருந்து தேமுதிக ஒரு 3% உள்ளவங்க வெளியேறிட்டாங்க. 8% சீமா நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ரேட்டட் ஆனது 18-8 சிஎம்ஆ சொல்லி 3ஐயும் சேர்த்தா 30%க்குள்ள ஒரு அணி வந்துடும். அந்த அணி கொண்டு வரக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கு இருக்குது. இல்ல, அண்ணாமலை வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு இங்க தமிழகத்துல அப்படி ஒரு சூழல் இருக்கா? அப்படி தீல மிதிக்கக்கூடிய ஒரு ஆளாட்டு விஷன் இருந்தாருன்னா நான் என்ன செய்ய முடியும்? இல்ல, அலைன்ஸ்ங்கிறது எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுல கட்சி நிலம் இருக்கு. காரணம் இதுன்னு நான் சொல்றேன். காரணம் இதுன்னு சொல்றேன். இந்த காரணம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா குருமூர்த்தி இல்ல கணேசன்ஜி, சுப்பிரமணிய சாமிஜி எல்லாரையும் மீறி பிஎம்ஓ சசிகலா விஷயத்துல சொன்னது நடந்ததா இல்லையா? அத்தனை திராவிட இயக்க பாடி சோடாக்களும் அத்தனை மயிலாப்பூர் சகோதரர்களும் என்ன சொன்னீங்க? சசிகலாவை மோடி சப்போர்ட் பண்ணி சசிகலா வர்சஸ் ஸ்டாலின் பொலிட்டிக்ஸ் வந்துடும் சொன்னீங்க. யார் அடிச்சு காட்டுனா? யார் சார் அடிச்சு காட்டுனா?
அதே மாதிரி அடிச்சு காட்டுருவாங்க. ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலையே பேச ஆரம்பிச்சுட்டாரு, சீமான் நான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. சரி, இப்ப நீங்க சொல்லக்கூடிய அப்படி ஒரு விஷயத்தை அண்ணாமலை நகர்த்திருந்தா, அண்ணாமலை தான் செல்வாக்கான நபர் தானே. அப்ப அந்த அந்த ஒரு டேமுக்கு அவங்க 20% உள்ள வர்றதுனால அவங்க லாபத்துக்கு 20 வாங்கிட்டு போயிட்டாங்க. எடப்பாடி கிட்ட 20% வருதுன்னு அமித்ஷா 20க்காக ரொம்ப தெளிவா ரொம்ப இறங்கி போயிட்டாரு. விஷன் வார்த்தையில எடப்பாடி இறங்கி வந்ததோட ஒரு ஸ்டெப் இல்ல 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அமித்ஷா இறங்கி 20 உள்ளடக்கிக்கிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தியரி தான் நீங்க சொல்றது. வெளிப்படையா தான் நான் பேசுறேன். அண்ணாமலை வந்து நீ பேசுற அரசியல நான் பேசணும்னு கட்டாயம் இல்ல. இல்ல உங்களை சொல்லல. புரியுது. நான் பண்ற அரசியல ஒன்னே மீறி நிரூபிச்சு காட்டியிருக்கேன் அந்த மண்ணில. புரியுது. அது உனக்கு தாங்க முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்ப இப்படி ஒரு தியரியை, இப்படி ஒரு விஷயத்தை அண்ணாமலை பிளான் பண்ணி சீமான் வச்சு பிளான் பண்றாரு. இப்ப அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது, ஒர்க் அவுட் ஆகலன்னா 8ஓட 20 பெருசு. அதான் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சூழல் வரும்போது இப்ப அடுத்த பிளான் என்ன, அண்ணாமலையோட பிளான் என்னவா இருக்கும்? அண்ணாமலை இப்ப கட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பாரு, அதுதான் உண்மை. இந்த கட்சி எதியூரப்பாவை மீண்டும் என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க, கல்யாண் சிங்கை மீண்டும் என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க, பல தலைவர்களை மீண்டும் முகாபாரதியை மீண்டும் என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எதியூரப்பா வந்து அவர் இல்லைன்னா முடியாதுங்கிற லெவலுக்கு எதியூரப்பா நிரூபிச்சிருக்கிறாரு. 3வது கட்சியை தள்ளி இருக்கிறாரு. அண்ணாமலை எதியூரப்பா அளவுக்கு நம்பர் 1 பார்ட்டியில உள்ள ஒரு ஆள் இல்லை. இந்த கட்சியே 3வது இடமா 4வது இடமாங்கிறது கேள்விக்குறிதான். ஃபர்ஸ்ட் டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, 3வது சீமான் 6.8 எடுத்தாரு. எப்ப அவங்க குறைவு தான் எடுத்தாங்க. சீமானுக்கு தான் 3வது இடத்தை கொடுக்கணும். சோ 4வது இடம் தான் சொல்லும் போது அந்த எதியூரப்பா முதல் இட கட்சிக்குள்ள அந்தஸ்து கிடையாது. ஆனா அண்ணாமலை ஒரு அசைக்க முடியாத சக்தியா கட்சிக்குள்ள இருப்பாரு. சோ இந்த எலெக்ஷன்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் அஸ் யூஷுவல் எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் இல்லையா அதிமுகவுக்கு? எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்னு தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்பு அரசியல் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சோ அதனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அது எப்பவுமே அங்கிருந்து சப்போர்ட் தான் வரும். கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சோல்ஜர் அவர். இல்ல அப்படி ஒரு சோல்ஜரா இருக்காருங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்க முடியல. நீங்க சொல்லக்கூடிய தியரியெல்லாம் கேட்கும்போது அது கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் இப்படி எல்லாம் செய்ய மாட்டார் இல்லையா? அதனால கேட்கிறேன். அது கட்சி முடிவு போட வேண்டிய விஷயம். நயனார் நாகேந்திரன் கூட தேர்தலில் அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு. நயனார் நாகேந்திரன் கூட தனிச்சு போட்டின்னு கட்சி சொல்லும் போது நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அப்ப கூட்டணின்னு சொல்லும் போது அண்ணாமலையை மாத்திட்டு நயனாரா போடுறாங்க. நாளைக்கு தனிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அண்ணாமலை தான் நமக்கு தேவைப்படுவான்னு சொன்னா அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவங்களை கொடுக்கலாம். அரசியல் கட்சி அந்த கட்சி கால சூழல் தணிக்கைக்கு எது லாப நஷ்ட கணக்கு தானே. இப்போ இன்னைக்கு வந்து நயனார் லாபம்னு நினைக்கிறாங்க. தோதா அண்ணா எடப்பாடிக்கு தோதா அண்ணா நயனார் சரின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ஒன்னு கணிச்சிடுறோம். பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிறாங்க, அதனால இந்த முறையும் வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிருமோங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலா ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த முறை 4 வருஷம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது பிஜேபி கூட கூட்டணி உண்மையாவே அதிருப்திகள் நிறைய இருந்தது. பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க திமுக அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய காம்படிஷன் தான். 66 சீட் அதிமுக தனியாவே ஜெயிச்சதுன்னு சொல்லும் பொழுது இந்த முறை 5 வருடம் திமுகவோட ஆட்சிகள் எப்படி இருந்தாலும் எப்பவுமே அதிருப்தி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி வேற மாத்தி ஜெயிக்க வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம இந்த எலெக்ஷன் அணுகணுமா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாங்க அதனால இன்னொரு ஆங்கிள் அணுகுனாராமே? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்டாரு. 1% தான் ஓட்டு எடுத்தாரு. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட்டர் கெப்பாசிட்டி இல்ல. பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு 2 ஜாதி கட்சியா போயிட்டாரு. முக்குலத்தோர் கடுமையா எதிர்ப்பு கொடுக்குறாங்க. கன்னியாகுமரியில 4வது போயிட்டாரு. டெபாசிட் விளவங்கோட்டில் இழந்து நாம் தமிழர் கீழே போயிட்டாரு. விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குலயும் அவர் நிக்கல. அப்ப ஏற்கனவே 7% பலகீனப்படுத்தின சீமான் மேலும் அவரை பலகீனப்படுத்தலாங்கிற ஒரு ஆங்கிள் எடுக்கலாமே. சீமான் வந்து அதிமுக பலகீனப்படுத்துறாங்களா? பலவீனப்படுத்திருக்காருங்கிறத விஷயம் இல்ல. விவரம் உள்ள அறிவுள்ள எவனும் மறுக்க முடியாது. ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியாது, சுமன் ஸ்ரீராமன் மறுக்க முடியாது. அறிவு விவரம் நாணயம் உள்ள எவனும் மறுக்க முடியாது. முடிஞ்சிருமா? தெளிவா தானே சொல்றேன். 1980ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து 2 மக்களவை இடம் தான் வெற்றி பெறாரு. அப்ப நம்மளே கலைஞரே ஒரு போஸ்டர் போடாரு, தம்பி தமிழகம் கொடுத்த தீர்ப்பை பார்த்தாயா 2 நக்கல் அடிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் நம்ம விளவங்கோடு இருந்த திருவட்டாறுல யார் ஜெயித்தா? ஜெயஹெச்ங்கிற மக்கள் தொண்டர். இந்த முறை புரியுது. கேமச்சந்திரன் நாயர் ஜெயித்தாரு. யாரு? ரெட்டாலையோட கூட்டாளி. சேலத்துல அர்ஜுனன் எம்பி கலைஞர் ஒரு இன்ஸ்பெக்டரா ரிசைன் பண்ண வச்சு ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வச்சு மிகப்பெரிய லீடிங்ல ஜெயிக்க வைக்கிறாரு. பனைமரத்துப்பட்டியில யார் ஜெயித்தா? ராஜாராம் ரெட்டாலையில ஜெயித்தாங்க. அப்போ இது எம்ஜிஆருக்கு எதிரான தீர்ப்பு அல்லன்னு சொல்லப்பட்டது. ஏன் 2019 எல்லா சட்டமன்ற தேர்தலையும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் தானே வந்தாரு எடப்பாடி பழனிசாமி.
அதே திருவட்டாறுல கேமச்சந்திரன் ஜெயித்த அதே விளவங்கோடு பகுதியில சீமானுக்குள்ள 4வது போயிட்டாரு. அப்ப சீமான் ஏன் பலையனப்படுத்த மாட்டாரு? விக்கிரமாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிக்காத வச்சு ஏன் பலையனப்படுத்த மாட்டாரு? சீமான் வந்து இதுவரைக்கும் நடந்ததை வச்சு பலவீனப்படுத்துவார் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் அணுகுறீங்கன்னா, இந்த தேர்தலில் விஜய்ங்கிற ஒரு எலிமெண்ட் வேற இருக்குல்ல. அப்ப சீமான் அதிமுகவை பலவீனப்படுத்துறது அவ்வளவு ஈஸியா நடந்துருமா? விஜய்ங்கிற ஒரு எலிமெண்ட் விஜயும் சார்ந்து எடப்பாடி பலவீனப்படுத்தலாம். அது நமக்கு ரிசல்ட் தெரியாது இல்ல, நாளைக்கு தானே. யார் வேணாலும் எப்படி வேணாலும் predict பண்ணலாம். சீமான் பலவீனப்படுத்துறது குறைஞ்சிரும். சீமான் வழியா நடக்கக்கூடிய பலவீனம் குறையன்னு கணிக்கலாமா? அது இஷ்யூஸ் எடுத்து இருக்கிறத பொறுத்து இருக்குது. இப்ப அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, ஜெயலலிதா அம்மையார் அதிகாரம் கிடையாது கலைஞருக்குன்னு சொன்னாங்க. இவரு அருந்ததியர் உள்ளொதுக்கீடு சரிங்கிறாரு. சீமான் அருந்ததியர் உள்ளொதுக்கீடு தப்பு, பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. இது அந்த சமூக மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு நம்ம பார்த்து தானே சொல்ல முடியும். சரி, எவ்வளவு நாள் தான் இப்படி பலவீனப்படுத்துற வேலையவே சீமான் செஞ்சுட்டு இருப்பாரு? அது சீமான்ட்ட போய் கேளுங்க. சீமான் நீங்க சீமானோட தொடர்ந்து சந்திக்கிறதால சந்திக்கிறதால உங்ககிட்ட கேட்க எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்த முடியாது இல்ல. பலவீனப்படுத்தல ஒரு தலைவரை சந்திக்கிறாருங்கிறனால பேசுற எல்லாத்தையும் என்ன பேசுறது நான் கேட்கல. நான் கேள்வி அது இல்ல. பலவீனப்படுத்துற சூழல்லே அதே அவர் சிஎம்மா உட்கார்றத பலவீனப்படுத்திட்டு இருப்பாரு. அவர் பலம் அவர் சிஎம்மா உட்கார்றத பலவீனப்படுத்திட்டு இருப்பாரு. இல்ல அதான் சொல்றேன். இப்ப இங்க பலவீனப்படுத்திட்டே இருக்கோம், பட் நமக்கான பலம் வந்துட்டே இருக்கு. அது சிஎம்மா உட்கார்றத பலவீனப்படுத்திட்டு அது எவ்வளவு காலம் பிடிக்கும்? அப்போ அது 2026ல எத்தனை சதவீதம் வருதோ அதுக்கு பிறகுதான் 29 சொல்ல முடியும். எத்தனை சதவீதம் வரும் 2026ல? அது அடிகள் அமைதியை பொறுத்து வந்த பிறகுதான் சொல்ல முடியும். இவர் தனியா நீ தானே சொல்றேன். கண்டிப்பா இவர் தனிச்சு தான் இருக்கிறார். 234லயும் தனிச்சு போட்டிடுறாரு. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றேன்னு தெளிவா சொல்லிட்டார். கடந்த முறையோட எத்தனை % ஓட்டு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அணி செட் ஆனதை நான் தெளிவா சொல்லிடுறேன். இன்னொரு இதுல வர்றேன். அதாவது மற்ற கூட்டணிகள் எப்படி யார் யார் பாதிப்பு, யார் யார் என்ன விஷயம் எடுப்பாரு. இப்ப விஜய் வந்து அருந்ததியர் பக்கம் நிற்க போறாரா, பரையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் நிற்க போறாரா? விஜய் வந்து திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு சீமான் நிற்கிறாரு. விஜய் அதுல என்ன முடிவு எடுக்க போறாரு? இது பஞ்சமரண மீட்புக்கு சீமான் நிற்கிறாரு. விஜய் அதுல என்ன முடிவு எடுக்க போறாரு? இதே இடத்துக்குள்ள இலவசங்களுக்கு எதிராக சீமான் இருக்கிறாரு. எடப்பாடியும் விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்க? இப்படி மற்றவங்களோட இஷ்யூஸ் என்ன வைக்கிறாங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஆசைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். களம் அமையிட்டு அடிகள் அமையிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன்.